கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை யாவரையும் இந்த நாளில் அன்பாக வரவேற்கிறோம். இந்த நாள் எங்களோட பகிர்ந்து அப்படியாக நேரத்தை நீங்கள் கர்த்தருக்கென்று ஒதுக்கும் போது கர்த்தர் உங்களுடைய காரியத்தை சந்திக்கிறவா இருக்கிறார். அம்மே, இதனால நம்ம தாமதிக்காம கர்த்தரை ஆராதிக்க ஆயத்தப்படுவோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக அவரை நோக்கி பார்த்து நம்ம ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் சிறந்தவர். அவரை போல ஒரு தேவன் இல்லை. எல்லாவற்றையும் நமக்காக குறித்து யோசித்து முன்குறித்து யோசித்து நமக்காக காரியங்களை வாய்ப்பு பண்ணுகிறதே அவரை நினைத்து நன்றி செலுத்துவோமா? இப்படியாக நன்றி செலுத்துவோம். தேவன் அப்பா, உமக்கு நன்றி ராஜாவே. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. எங்களுக்காக நீங்க எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவரே, உமக்கு நன்றி நன்றி
எல்லாவற்றையும் யோசித்து ஒவ்வொரு நிமிடம் எங்களை நினைவு கூர்ந்து எங்க காரியங்களை வைக்கப்படுகிற தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல நாங்கள் நன்றியுள்ளத்தோடு துதித்து ஆராதிக்கிறோம். எல்லா துதியும் மகிமையா உமக்கு மட்டுமே அர்ப்பணிக்கிறோம் ராஜாவே. இயேசுவே, எங்க கால்கள் தடுமாறாமல் எங்களை வழிநடத்துகிறவரே, அப்பா, எல்லா தேவைகளும் சந்திக்கிறவரே, இந்த கஷ்ட காலத்திலும் இந்த பஞ்ச காலத்திலும் எங்களோடு கூட இருக்கிறவரே ராஜாவே. நன்றி 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 இயேசுவே. நன்றி ராஜாவே. நன்றி. துதியும் கனவு உமக்கே செலுத்தி இயேசு நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். Amen. Hallelujah. 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 We meet again online. இந்த நாள்ல மறுபடியுமாக உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷம். Thank God for another opportunity to share the word of God with you. மறுபடியுமாக எனக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காக எனக்கு கர்த்தருக்கு நன்றி. Amen. So last week we did our first series. போன வாரம் நம்ம முதல் பகுதியை நம்ம செய்து முடித்தோம். The first part was about the power of the tongue. நாக்கின் வல்லமையை குறித்து நம்ம பார்த்தோம். We saw how powerful our tongue is. எவ்வளவு வல்லமையாக நம்ம நாக்கு செயல்படுகிறது என்று பார்த்தோம். Our tongue can build, our tongue can create, or our tongue can destroy. நம்ம நாக்கு ஒரு விஷயத்தை கட்ட முடியும், உருவாக்க முடியும், அதே வேளையில அழித்து போடவும் What are முடியும். you sowing, that is what you will reap. என்னத்தை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுப்போம். There is power in our word. நம்மளோட வார்த்தையில வல்லமை உண்டு. We look at the tongue, how the tongue destroys. நம்ம நாக்கு எவ்வளவாக அழித்து போடுது என்று நம்ம பார்த்தோம். The first part we look about the tongue that is destructive. நம்ம பார்த்தோம். நம்ம போன வாரத்துல நம்ம நாக்கு எவ்வளவாக தடைகள் உண்டாக்குறது என்று பார்த்தோம். We talked about the tongue that speaks careless words. We do not think how we speak. யோசிக்காம நம்ம வார்த்தைகளை அப்படியாக நம்ம பேசுவதை நம்ம பார்த்தோம். Next we looked at the tongue that loves to gossip. நம்ம பார்த்தோம் வதந்திகளை குறித்து பேசுகிற நம்ம நாக்குகளை நம்ம பார்த்தோம். And we talk about the very 5 important filters. நம்ம எப்படியாக நம்ம ஒரு விஷயத்தை பேசி அதை நம்ம வழிதட்டி ஒரு காரியத்தை பேச வேண்டும் என்றதை குறித்து பார்த்தோம். And we look at the tongue that lies. போய் சொல்ற நாக்கை குறித்து கூட பார்த்தோம். And the consequences of all of it. அது இதெல்லாம் பார்க்குற அந்த விஷயங்களை குறித்து எதனால என்ன காரியங்கள் நடக்குது என்றது குறித்து பார்த்தோம். And last we look at the tongue that swears. அது மட்டும் இல்ல சபிக்கிற நாக்கை குறித்து நம்ம பார்த்தோம். So the tongue is such an important part of our body. அதனால நாக்கு என்பது நம்ம தேவன் கொடுக்கிற அவயங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு அவயங்களாக இருக்குது. So as we go into the next part, I want to tell how the tongue can bring glory to God. இந்த நாள்ல இரண்டாவது பகுதிக்கு போகும்போது ஒரு நாக்கு எப்படி தேவனுக்கு மகிமை உண்டாகுது குறிக்கிறது என்று பார்க்கலாம். A tongue that is productive. எப்படி ஒரு நாக்கு உற்பத்தி உள்ள ஒரு நாட்காக இருக்குன்னு பார்க்க போறோம். Amen. Hallelujah. Amen. Hallelujah. When the Holy Spirit fell on the early church in Acts chapter 2. நீங்க பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல, அதாவது அப்போஸ்தல நாட்கள்ல அப்போஸ்தல அதிகாரத்துல இரண்டாவது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா the first thing he touched was their tongue. ஆவியானவர் எப்படி அங்க இறங்கி அவங்களுடைய நாவுகளை தொட்டார் என்று பார்க்கலாம். They were speaking tongues of fire. நீங்க அக்கினி உள்ள நாவுகளாக அவங்க பேச ஆரம்பிக்கிறத பாத்தீங்க. So and that in return changed the whole history of the world. நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாட்களுக்கு அப்புறம் அவங்க அந்த வரலாறே அப்படியாக மாறினது. That was the beginning of the early church. So அதுதான் ஆரம்ப காலத்தில் உள்ள சபையாக இருந்தது. How this early church started was when their tongues was filled with the Holy Spirit. எப்படி ஆவிக்குரிய சபைகள் எப்படி ஆரம்பித்தது, எப்படி நாக்குல அப்படியாக அபிஷேகம் அவங்க அந்நிய பாஷைகளை பேசி எப்படி ஆரம்பித்தது என்ற வரலாறு நீங்க பார்க்கலாம். The Holy Spirit, one of the greatest gifts that God has given to us. பரிசுத்த ஆவியானவர் என்பது தேவன் கொடுத்ததில் ஒரு மிக சிறந்த பொக்கிஷமாக இருக்கிறது. How do we use one of the gifts is by speaking in tongues. எப்படி நம்ம அந்நிய பாஷைகளை பேசுகிறோம் என்று அந்த மூலமா அந்த ஆவியின் மூலமா நம்ம தெரிந்து கொள்ளலாம். So to have a positive impact in this world, we must subject our tongue to the power and the control of the Holy Spirit. ஒரு நல்ல சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி இருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக நம்ம ஆவியிலே நிரம்பி ஆவியானவரை செயலோட நம்ம இருக்க வேண்டும். We must allow the Holy Spirit to guide and control our tongue. பரிசுத்த ஆவியானவர்
அவருக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். நம்மளோட நாக்கும் நம்ம செய்யற காரியங்களையும் அவரை சார்ந்து அவர் அனுமதித்தால் ஒழிய நம்ம செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம செய்ய வேண்டும். So today we look at part 2, a tongue that is productive. நம்ம இந்த இரண்டாவது பகுதி நம்ம இந்த நாள்ல பார்க்க போறோம். நம்ம ஒரு நல்ல ஒரு உற்பத்தி உள்ள நாக்கு குறித்து நம்ம இந்த நாள்ல பார்ப்போம். Our tongue should speak life. நம்ம இந்த நாக்கு ஒரு உயிர் உள்ள காரியத்தை பேச முடியும். And we bring glory to God. So அது மட்டும் இல்ல, தேவனுக்கு மகிமையை கொண்டு வர ஒரு நாக்காக கூட இருக்கிறது. Because through your tongue it will reflect your life and your character. உங்க நாக்கு மூலமா நீங்க எப்படிப்பட்டவங்க, நீங்க எப்படி காரியங்களை சொல்வீங்க என்ற அது உங்களை பிரதிபலிக்கிறது. So by what you saying, are you reflecting Jesus? நீங்க என்னத்த சொல்றீங்களோ அது இயேசு கிறிஸ்துவை நீங்க பிரதிபலிக்கிறீங்க. We are the ambassadors of Christ. ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவின் சனாதிபதிகளாக இருக்கும்போது So what we say should reflect the true nature and character of our Lord. நம்ம என்னத்தை பேசுறோமோ என்ன செய்யறோமோ அது தேவனே பிரதிபலித்து தேவனே சார்ந்ததாக இருக்கிறது. So you can ask, how can our tongue bring glory to God? So அதனால நீங்க கேள்வி கேட்கலாம், எப்படி என்னோட நாக்கு தேவனுக்கு மகிமை உண்டாக்கும் என்று. Let's go on a journey today to find out. So அதனால இந்த நாள்ல அப்படியாக ஒரு பயணத்துக்குள்ள போவோம், எப்படி நம்ம நாக்க தேவனுக்காக பயன்படுத்த முடியும் என்று. So today first we look at a tongue that is silent. இந்த நாள்ல ஒரு அமைதி உள்ள ஒரு நாக்க நம்ம பாப்போம். Sometimes you might ask, by being silent I'm not using my tongue at all. அமைதியா இருக்குது நான் நாக்க பயன்படுத்தவே இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க. But sometimes by being silent you can actually save your life. நீங்க சில நேரத்துல அந்த அமைதியா இருக்கும்போது உங்க உயிரை நீங்க காப்பாத்திக் கொள்றது. A tongue that is silent is a tongue that can be very powerful sometimes. சில நேரத்துல அமைதியா இருக்கிற அந்த நாக்கு தான் சில நேரத்துல வல்லமை உள்ள நாக்காக இருக்கிறது. The Bible says there is a time and season for everything. தேவ வசனம் சொல்கிறது எல்லாத்துக்கும் காலம் உண்டு என்று சொல்கிறது. In Ecclesiastes chapter 3 verse 7 they say there's a time to tear, a time to mend, a time to silence and a time to speak. பிரசங்கி 7வது வசனத்துல 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. So you can speak, there is a time to speak. So அதனால ஒரு நேரம் இருக்கிறது, நீங்க பேசுறதுக்கான ஒரு காலம் உண்டு. When you need to speak, when you need to silence, you need to know. எப்ப நீங்க பேச வேண்டும், எப்ப நீங்க மௌனமா இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரிய வேண்டும். But nowadays everything is turned upside down. ஆனா இந்த நாட்கள்ல எல்லாமே தலைகீழாக இருக்கிறது. People talk when they should be silent. எப்ப அமைதியா மௌனமா இருக்குமோ அப்பதான் அவங்க அதிகமா பேசுவாங்க. When they have to keep quiet, they start to speak. எப்ப அமைதியா இருக்கணுமோ அப்ப அந்த இடத்துல அதிகமா பேசிடுவாங்க. So the Bible teaches that we should be quick to hear and slow to speak. அப்ப ஒரு தேவ வாக்கியத்தின் ஆசிரியரா இருக்கும்போது நம்ம எப்பயுமே பேசுறதை குறைத்து கொண்டு எப்பயுமே நம்ம கேட்கறதுக்கு அதிகமான வேலைகள் செய்ய வேண்டும். When someone is saying something to you, instead of replying with words, listen. ஒருத்தர் உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்லும்போது நீங்க உடனே வார்த்தையை சொல்லாம அவங்க சொல்றது என்னன்னு பொறுமையா கேட்க வேண்டும். Listen. கேளுங்கள். Listen and then you speak. முதலாவது அவங்க என்ன சொல்றாங்க என்பதை கேட்டுட்டு அதுக்கப்புறமாக நீங்கள் பேசுங்கள். Sometimes this can save you a lot of trouble. So இதெல்லாம் இந்த மாதிரி காரியங்கள் நிறைய காரியங்களை நீங்க தவிர்க்கலாம். Sometimes we put ourselves in the situation, oh my God, I shouldn't have opened my mouth. சில நேரத்துல யோசிப்போம், ஐயோ நான் வாயை திறந்துட கூடாது அப்படி சொல்லுவோம். Allama. ஐயோ அப்படி நினைப்போம். If only I kept my mouth shut, I would not be in this situation. ஐயோ நான் வாயை திறக்காம இருந்தா இந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்திருக்க மாட்டேனேன்னு கூட யோசிச்சிருப்போம். So it's very important to know when to be quiet. அதனால வாயை எப்ப திறக்கணும், எப்ப பேசணும் என்பது, எப்படி அமைதியா இருக்கணும், எந்த சூழ்நிலையில இருக்கணும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். But nowadays people are doing everything upside down. ஆனா இப்போ உள்ள சூழ்நிலையில எல்லாரும் தலைகீழாக மாற்றி செய்து கொண்டிருக்காங்க. When we look in the Bible, Jesus is the perfect example. நீங்க தேவ வசனத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையாக ஒரு உதாரணராக இருக்கிறார். You want to study Christian living, look at the life of Jesus. Read the four gospels, Matthew, Mark, Luke and John. கிறிஸ்துவின் வாழ்க்கை குறித்து நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய முதலாவது அந்த மத்தேயு, மார்க்,
லூக், யோவான் இந்த 4 அதிகாரத்தையும் நீங்க படித்து இயேசுவோட குணங்களை தெரிந்து கொள்ளுங்கள். You just see how Jesus handled every challenges, every accusation that was thrown at him. நீங்க பாத்தீங்கன்னா அவர் எப்படியாக அவருக்கு வந்த சூழ்நிலைகளை கஷ்டங்களே சரி எப்படி அவர் வந்து கடந்து வந்தாரு என்று நீங்க பார்க்கலாம். You know, Jesus know when to speak, when to be silent. எப்ப பேசணும் எப்ப அமைதியா இருக்கணும் இயேசுக்கு தெரிந்தது. You know, whatever he went through when he was on trial, when they accused him. அவர் வந்து அந்த ஒரு மாதிரி சூழ்நிலைக்கு போகும்போது அவர் வந்து ரொம்ப அவர் வந்து கஷ்டப்படுத்தினாங்க, அவரை உபத்திரப்படுத்தினாங்க. You know, he could have just spoken and called the angels of heaven. The Father could have just taken you up to heaven anytime. அவர் பாத்தீங்கன்னா அவர் நினைச்சிருக்கலாம் அவர் என்ன வேணாலும் செய்திருக்கலாம் அந்த நேரத்துல தேவன் கிட்ட சொல்லி இல்ல வந்து ஏஞ்சல் கிட்ட சொல்லி அந்த நேரத்துல அவர் பிதாவுக்கிட்ட போயிருக்கலாம். You know, but he did not do anything. ஆனாலும் அவர் பொறுமையா இருந்து எதுவுமே செய்யாம இருந்தாரு. He kept quiet. அமைதியா இருந்தாரு. He kept quiet. He did not say anything. அமைதியா இருந்தாரு, எதுவுமே சொல்லல அவரு. You know, but when the temple was being used, you know, to make money. ஆனா அந்த சபையை வந்து அவங்க காசுக்காக பயன்படுத்தும் போது Oh, Jesus went into a rage. He was angry. அவருக்கு கோபம் வந்தது. So, you know, there is a time for everything. அதனால பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. You know, there is a time when you need to be keep quiet, when you need to be quiet, and there is a time for you to speak. உங்களுக்கும் அந்த எப்ப வந்து அமைதியா இருக்கணும், எப்ப பேசணும்னு எல்லாத்துக்கும் காலம் உண்டு. You know, sometimes by being silent, we can save our life. சில நேரத்துல நம்ம அமைதியா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை காப்பாத்திக்க கொள்ள முடியும். You know, sometimes it's just to stay quiet. சில நேரங்களில் நம்ம அமைதியா இருப்பதே நல்லது. You know, it's better not to say anything. எதுவுமே சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. You know, by saying something, you will stir up another argument. சோ ஒரு விஷயத்தை குறித்து பேசும்போது நம்ம அது மறுபடியும் பேசும்போது அது ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள கொண்டு வரும். Amen. 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 So we look further. You know, blessed tongue is a tongue that does not gossip. சோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாக்குன்னு பார்க்கும்போது அது வந்து வதந்திகளை பேசாத நாக்குயா இருக்கிறது. You know, we talked last week we talked about a tongue that's gossip. நம்ம போன வாரம் பார்த்தோம் புறம்பு பேசுறது, வதந்தி பேசுற நாக்கை குறித்து பார்த்தோம். But today we want to talk about a tongue that does not gossip. இந்த நாள்ல வந்து அந்த வதந்திகளை பேசாத நாக்கை குறித்து பார்க்க போகிறோம். You know, sometimes it's just that's the best thing to do, not to gossip. Don't talk about people. உங்களுக்கு தெரியுமா அதுதான் ஒரு சிறப்பான காரியம். பிறரை குறித்து வதந்தி பேசுறது வந்து ஒரு பேசாம இருக்கிறது ஒரு நல்ல காரியம். You know, from what we have learned that gossip does not benefit anyone. என்ன கற்றுக்கொண்டோம் என்ன நம்ம இந்த மாதிரி வதந்தை செய்வது பிறரை குறித்து பேசுவது வந்து யாருக்குமே நன்மையை கொடுக்க போகிறது இல்ல. You know, gossip only is a tool of the devil to destroy relationship, to destroy churches. நீங்க பாத்தீங்கன்னா அந்த வதந்தை என்பது பிசாசான கொண்டு வர ஒரு காரியம். அது வந்து சபையும் சரி சபையில் உள்ள சகோதர சகோதரிகளே அதை உடைக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. Today I just want to tell you something. These words you can live by. நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் வந்து உங்க வாழ்க்கையில் நீங்க கடைபிடிக்கலாம். If you got nothing nice to say, ஒண்ணுமே உங்களுக்கு நல்லதா சொல்றதுக்கு இல்லனா don't say anything at all. எதுமே சொல்லாம இருப்பது நல்லது. Very simple. அது ரொம்ப ஒரு சுலபமான விஷயம். You know, it will get you in life. நீங்க வந்து அது நடப்பிக்கும்போது ஒரு நல்லதாக இருக்கும். You know, you got nothing nice to say, do not say anything at all. நல்லதா சில உற்சாகப்படுத்துற விஷயங்களோ இல்ல நல்ல காரியத்தை நீங்க பேச முடியலனா அது குறித்து எதுமே பேசாம இருப்பதே நல்லது. Amen. 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 So let's look further. You know, next we look at a tongue that is addicted to witnessing about God. நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஒரு நாக்கு அதாவது தேவனுடைய சாட்சியை சொல்றத குறித்து அப்படியே ஆவலாக இருக்கிற ஒரு நாக்கை பார்ப்போம். You know, I have known so many people who will just seize the opportunity to talk about God. நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். எப்போ வாய்ப்பு கிடைக்கும் தேவனை குறித்து பேசணும், தேவனை சாட்சி சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க. You know, sometimes the Holy Spirit will give us the time, the right time. That is an opportunity for us to speak about the God, and we need to speak. சோ அப்போ சில நேரத்துல ஆவியானவர் நம்மளுக்கு வந்து அந்த விஷயத்தை வெளிப்படுத்துவார், அந்த காலம் உண்டாக்குவார் அந்த தேவனை குறித்து சாட்சியை கொடுக்கிறதுக்கு. You know, a tongue should be building and expanding the kingdom of God. நம்ம எப்பவுமே இந்த நாக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டறதுக்கு பயன்படுத்த வேண்டும். You know, in order to do that we need to share the gospel. அது அந்த ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்றால் நம்ம வந்து தேவனுடைய சாட்சியாக இருந்து தேவனுடைய சாட்சியை வெளிப்படுத்த வேண்டும். You know, sometimes we meet our non-Christian friends,
We are so concerned to talk about other people, about what is happening in the world. சில நேரத்தில் நம்ம வந்து வெளியே வெளியே போய் பார்க்கும்போது வெளியே கிறிஸ்துவர் அல்லாதவர்களை பார்க்கும்போது நம்ம ரொம்ப வந்து வெளி காரியங்களை பற்றி குறித்து பேசுவோம். நம்ம வெளியே என்ன நடக்குது அதை பத்தி தான் யோசித்து பேசிக் கொண்டிருப்போம். But how many of us take the opportunity to tell our friends about Jesus? ஆனாலும் எவ்வளவு பேர் நம்மளோட நண்பர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றதுக்கு நீங்க வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திருக்கீங்க? God has been so good to us, amen. தேவன் எவ்வளவு நல்லவரா நம்மள்ட்ட இருக்கிறார், ஆமென். All of us that are just standing alive now is by the grace of God, and we got so many things to tell and testify about God. நம்ம இப்ப உயிரோட உட்கார்ந்திருக்கோம், இங்க இருக்கோம்னா அந்த உலகத்துல அது தேவனுடைய கிருபையினால தான், அது தேவனோட அவரோட ஈவுனால தான். So we need to be telling people about God. அதனால நம்ம பிறருக்கு தேவனை குறித்து சாட்சி சொல்றவர்களாக இருக்க வேண்டும். Not just witnessing, testifying about God. அதனால நம்ம வந்து ஒரு சாட்சி சொல்றவர்களாக வந்து சாட்சி சொல்றது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு சாட்சியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். Go and tell about the good things of God, about what God has done for us. தேவன் நம்ம வாழ்க்கையில் என்ன நல்லது செய்தார் என்று அதை குறித்து மத்தவங்களுக்கு சொல்லுங்க. Never stop telling about the goodness of God. தேவனுடைய நன்மைகளை குறித்து நல்லதை குறித்து மத்தவங்கள்ட்ட சொல்றதை நீங்க நிப்பாட்டிடாதீங்க. This is something I believe we can use our tongues for. இதுதான் இந்த மாதிரி காரியங்கள் தான் நம்மளுடைய நாக்கை நம்ம பயன்படுத்துறதுக்கு உதவும். To tell people how God has been good to us and how God has guided us through. நீங்க மத்தவங்களுக்கு சொல்லும்போது நீங்க கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு நல்லவளா இருந்தார், எப்படி உங்களை எப்படி வந்து வாழ்க்கையில கொண்டு வந்தார், கடந்து வந்தீங்க பிரச்சனையில இருந்து என்று அதை குறித்து மத்தவங்கள்ட்ட நீங்க வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. Amen. Amen. So our tongue is used to glorify the name of God. நம்ம நாக்கு வந்து தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். Next we look at the tongue that speaks truth in love. அடுத்த நாக்கை பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு உண்மையுள்ள அன்பின் நாக்கா பார்ப்போம். உண்மை பேசுகிற அன்பின் நாக்கை பார்ப்போம். We need to use our tongue to show our love for one another. நம்ம வந்து இந்த நாக்கை பயன்படுத்தி நம்ம அன்பை மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொள்றதாக இருக்க வேண்டும். If you look at the life of Jesus yet again, நீங்க மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா Jesus spoke what was true. இயேசு பேசின ஒவ்வொரு விஷயமும் உண்மையாக இருந்தது. But whatever Jesus did, he did it in love. அவர் எதை செய்தாலும் அன்பினால செய்தாரு. He didn't do it to bring down that person. அவர் யாரையுமே கீழ தள்ளுறதுக்கு கொண்டு வரல. When the woman, they accused the woman of adultery. அந்த விபச்சாரத்துல ஒரு பெண்ணை வந்து அவங்க வந்து தாக்கும்போது Jesus could have condemned her. இயேசு கிறிஸ்து அவளை வந்து ஏசியிருக்கலாம், அவரை வந்து தள்ளி வைத்திருக்கலாம். He could have judged her. அவருக்கு வந்து ஒரு நியாயம் சொல்லிருக்கலாம். Don't you think a lot of us like to do that now? The moment we see someone did something wrong, we are so quick to judge and condemn the person. நம்ம இந்த காலத்துல எப்படி இருக்கோம், ஒருத்தவங்க தவறு செஞ்சுட்டா உடனே அவங்களுக்கு வந்து நியாயம் தீர்க்கிறவர்களாக தான் இருக்கும். நியாயம் அவங்க எப்படிப்பட்டவங்க சொல்றாங்க, you are wrong. நம்ம உடனே வந்து அவங்கள பார்த்து நீ வந்து தப்பு செஞ்சிட்டே அப்படிதான் சொல்ல பாப்போம். But what did Jesus do? ஆனா இயேசு என்ன செய்தார்னு பாருங்க. Jesus told to the lady, just go on and do not sin anymore. தேவன் சொன்னது என்னன்னா மறுபடியும் பாவம் செய்யாதே என்று தான் சொன்னாரு. He said what was true, but he did it with love. உண்மையை சொன்னாரு, ஆனா அது சொல்லும்போது அன்பினால சொன்னாரு. Sometimes when you say something to someone, are you saying it out of love or are you saying it out of being judgmental or out of hatred? அதனால நீங்க வந்து பிறர்கிட்ட வந்து சில வார்த்தைகளை சொல்லும்போது அன்பினால சொல்றீங்களா இல்ல அவங்களை நியாயம் தீர்ப்பதற்காக சொல்றீங்களான்னு யோசித்து பாருங்க. We look at 1 Corinthians chapter 13 verse 1. Okay, it says, if I speak the tongues of men, of angels, but do not have love, I am only a resounding gong or a clanging cymbal. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாள போலவும் இருப்பேன். Paul says it very clearly, do not be a hypocrite. பவுல் சொன்னாரு, நீங்க வந்து ஒரு பெரிய ஹிப்போக்ரிட்டா இருக்காதீங்க, அதாவது செய்யாததை செய்யற மாதிரி காட்டிக்கொள்ளாதீங்க. You come to church, you act so holy, you lift up your hand, you speak in tongues, you do everything beautifully. சபைக்கு வந்து கையை தூக்கி அப்படியாக ஆராதித்து தேவனை துதிக்கிற மாதிரி காட்டிக்கொள்வது, வெளி வேஷம் போடுகிறது. But when you see someone doing something and you get very angry. ஆனா
மத்தவங்க ஏதாவது தவறு செஞ்சா அது உடனே கோபம் வருகிறது உங்களுக்கு. Paul said that is being a hypocrite. அதுதான் வந்து நம்ம வெளி வேஷம் போட்டு கொண்டிருக்கிறோம். How can you worship God at the same time when you go and scold and condemn someone immediately? எப்படி வந்து நம்ம வந்து ஆராதித்து கொண்டிருக்கோம், அந்த சூழ்நிலையில உடனே ஒருத்தவங்களை ஏசுறதுக்கோ இல்ல ஒருத்தவங்களை தப்பு சொல்றதுக்கோ நம்மளுக்கு அந்த சூழ்நிலை வருகிறது. That's why Paul said you are like a gong. That means you just bang. In other words, Malay like said you are tin kosong. சோ அதனால தான் வந்து தேவவசனம் சொல்லுது வெண்கல கதவுகள் ஓசையிட போல இருக்கு அப்படினு சொல்லி இருக்குது. That means no worth, you are worthless. ஒரு கோசட்டின் இது பண்ண சத்தம் போடுச்சு எப்படி இருக்கும், நீங்க வந்து ஒரு அந்த கோசட்டின் எப்படி கோசமா இருக்கோ அந்த மாதிரி நம்மளோட லைஃப் வந்து நம்மளோட வாழ்க்கைய வந்து ஒரு அர்த்தமும் இல்லாம இருக்கும். So anything you are going to do it with love. அதனால எதை செய்தாலும் அன்பின் நிமித்தம் செய்ய வேண்டும். If you cannot do it with love, I will say just do not say anything at all. சோ உங்களால அந்த அன்பின் நிமித்தம் செய்ய முடியலனாலும் நீங்க அத அமைதியா இருப்பதே நல்லதாக இருக்கும். Sometimes our tongue has a power to lift a brother or sister up or just condemn them down. சில நேரத்துல வந்து நம்ம நாக்கு வந்து சில சகோதர சகோதரிகளை எழுப்பி அவங்களை உருவாக்க முடியும். அதே நேரத்துல நாக்கு வந்து அவங்களை கீழ தள்ளவும் முடியும். At the same time you can even cause them to leave the church. சில நேரத்துல அந்த சபையை விட்டு அவங்க வெளியே போறதுக்கும் நீங்க காரணமாக உங்க நாக்கு அமையலாம். And we will be held accountable. சோ அந்த விஷயத்துக்கு நீங்க வந்து நியாயம் தீர்ப்பவர்களாக இருப்பீர்கள். Amen. Amen. And next we look at something very important. அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்ப்போம். Something that we all love to do. எல்லாரும் செய்யறது ஒரு ரொம்ப எல்லாருமாக செய்வோம் இந்த விஷயத்தை. All of us are guilty of all this. இத செய்யும்போது அதே நேரத்துல ஐயோ செஞ்சிட்டுமே குற்ற உணர்ச்சி நமக்கு வரும். We have a tongue that loves to grumble. நமக்கு வந்து முணுமுணுக்குற நாக்கு கூட இருக்குது. Grumbling is something very very bad. முணுமுணுக்குற விஷயம் என்பது உண்மையாவே ஒரு நல்ல செயல் அல்ல. And because of grumbling it cost the people of Israel a lot of things. நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் முறுமுணுத்தனால நிறைய காரியங்கள் நடந்தது. Because of their grumbling some of the Israelites never entered into the promised land. நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசத்துக்கு போக முடியாத காரணமே அவங்க முணுமுணுத்த சில பேர் வந்து போக முடியாதது ஏன்னா அவங்க முணுமுணுத்தனால. The Israelites were in bondage in Egypt. எகிப்து நாட்டுல அவங்க வந்து அடிமைத்தனத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. And God used Moses to rescue them. So ஆண்டவர் வந்து மோசேயை பயன்படுத்தி அவங்களை வெளியேற்ற செய்து அவங்களை காப்பாற்றினார். And of course as they were journeying to the promised land, they went through a lot of things. சோ அப்படியாக அந்த கானான் தேசத்துக்கு அவங்க போகும்போது கூட நிறைய விஷயத்தை கடந்து போனாங்க. And they used to grumble. சோ அந்த கடந்து போற சூழ்நிலையில அவங்க அதிகமாக முணுமுணுக்க ஆரம்பித்துட்டாங்க. They grumble, oh we were so much better in Egypt. நாங்க எகிப்துலயே இருந்திருக்கலாம் எவ்வளவு நல்லா இருந்தோம் எல்லாம் கிடைச்சிச்சு அப்படினாங்க. And we look at 1 Corinthians chapter 10 verse 9, because of this God killed them. நீங்க பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர்ல 10வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அது நிமித்தம் தேவன் அவங்களை வந்து கொன்று போட்டார். Let's read 1 Corinthians chapter 10 verse 9 and 10. We should not test Christ as some of them did and were killed by snakes, and do not grumble as some of them did and they were killed by the destroying angel. நீங்க 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 9-10. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அப்போது நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராது இருப்போமாக. 12-10. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரங்களாலே அழிக்கப்பட்டார்கள். அப்பொழுது நீங்களும் முறுமுறுக்காது இருப்பீர்கள். Do not grumble. அதனால முறுமுறுக்காம இருங்கள். When Israel grumbled, they were killed by a destroying angel. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க முறுமுறுத்ததால அவங்களுக்கு அழிவு வந்தது. And because of their grumbling, they had to go in circles around the wilderness for 40 years. நீங்க பாத்தீங்கன்னா 40 வருஷமா அந்த வனாந்தரத்துல இந்த முறுமுறுப்புனால அவங்க வந்து இந்த கடந்து போனாங்க. It cost them a lot. நிறைய காரியங்கள் வாழ்க்கையில நடந்தது. Sometimes because of us grumbling, we can cause us the blessing of God. சோ அதே போல நம்ம முறுமுறுக்கறனால நம்மளோட ஆசீர்வாதங்கள் தடைபடலாம். Sometimes we pray, God, I want this, I want that, and we don't get it. God, why are you not giving to me? Don't you love me? Oh, you don't love me. சோ நம்ம சில நேரத்துல நம்மளோட ஆசீர்வாதங்கள் நம்ம தேவைகள் தாமதமாகும்போது உடனே தேவன்கிட்ட வந்து முறுமுறுப்போம், ஏன் எனக்கு நடக்கல, ஏன் நீங்க என் மேல அன்பு இல்லையா, எனக்கு செய்ய மாட்டீங்களா கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம். So sometimes we are so fast to grumble. சீக்கிரத்துல
நம்ம ஒரு முடிவுக்கு வந்து முறுமுறுக்க ஆரம்பிப்போம். You know, when our wife cooks a delicious food, there's not enough salt or there's not enough sugar, we are quick to grumble, oh, today's food was not nice. No, not nice, I didn't like it. சோ நம்ம என்ன செய்வோம், சில நேரத்துல மனைவி சமைக்கும்போது கொஞ்சம் உப்பு இல்ல, கொஞ்சம் தண்ணியில சீனி இல்லைன்னா உடனே வந்து இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். You know, so that is not right. அது வந்து பார்க்க போனா உண்மை அந்த மாதிரி நல்லது இல்ல அந்த மாதிரி செய்வது. You know, we should not grumble. நம்ம வந்து முறுமுறுக்க கூடாது. We should be thankful ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். for what God has done for us. தேவன் செய்த காரியத்தை குறித்து நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Amen. ஆமென். Amen. We look further. We want to have a tongue that speaks faith. நம்ம வந்து விசுவாசத்தை குறித்து பேசுற ஒரு நாக்காக இருக்க You வேண்டும். know what is coming out of your tongue. நம்ம நாக்குல இருந்து என்ன வெளிய வருகிறது என்று You பார்ப்போம். know, sometimes we like to grumble, sometimes we like to feel doubtful. சில நேரத்துல வந்து சந்தேகப்படுறதாகவும் நம்ம வந்து முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோம். You know, when God said He's going to bless us, we said, oh, no, I don't think so. நம்ம என்ன செய்வோம், நம்ம சில நேரத்துல தீர்க்கதரிசனமோ இல்ல ஏதாவது ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னா உடனே வந்து இல்ல நம்ப மாட்டோம், நம்ம விசுவாசிக்க You மாட்டோம். know, so we are so quick to doubt God. உடனே நம்ம வந்து என்ன செய்வோம், நம்ம வந்து கேள்விக்குள்ளாக போவோம், இது நடக்குமா அப்படின்னு You know, I have spoken earlier, you reap what you sow. நீங்க என்னத்தை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்க அறுப்பீங்க என்று If you are going to sow doubt, you will reap doubt. Nothing will happen. நீங்க வந்து சந்தேகத்தை விதித்தீங்கன்னா எதுவுமே நீங்க அறுக்க மாட்டீங்க. You know, but if you sow faith, you will reap the blessing of God. நீங்க விசுவாசத்தை விதித்தீங்கன்னா நீங்க தேவனோட ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கலாம். You know, sometimes we like to portray that we are in poverty. You know, when some people ask us for money, we say, oh, I don't have money. சில நேரத்துல வந்து நம்ம வந்து வெளியே வந்து ஏழையாக நம்ம வந்து காட்டிக்கொள்வோம். சில நேரத்துல உதவி கேட்டாங்கன்னா பணம் கொடுக்க கூட முடியாது, என்கிட்ட இல்லைன்றோம். You know, every time you say you do not have money, you will never have money. நீங்க வந்து எப்போ அந்த வாயிலிருந்து உங்க வார்த்தை நாக்குல இருந்து எனக்கு காசு இல்லைன்னு சொல்றீங்களோ அந்த டைம்ல இருந்து உங்களுக்கு வந்து அப்படிதான் நடக்கும், காசு எப்பயுமே இருக்காது. Sometimes we are going to go for operation, we will say negative things. Oh, I'm so fearful, so many people have died before. சில நேரத்துல நம்மளுக்கு வந்து ஒரு மருத்துவ சூழ்நிலையா நம்ம வந்து ஆபரேஷனுக்கு ஏதாச்சும் போறதா இருந்தா நம்ம உடனே என்ன சொல்லுவோம், ஐயோ ஆபரேஷன் பண்ண இறந்துருவோம், செத்து போயிடுவோம் அப்படிலாம் நம்ம யோசிக்கும்போது நம்ம நாக்குல இருந்து என்ன வெளியே வருதோ அதுதான் அப்புறம் நம்மளுக்கு நடக்க வேண்டியதாக இருக்கும். You know, how are you using your tongue? Are you using your tongue to create doubt? ஸோ அதனால நீங்க எப்படி நாக்கை வந்து பயன்படுத்துறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து சந்தேகத்தை எழுப்புகிற வார்த்தைகளை உங்க நாக்கு மூலம் பயன்படுத்துறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. You know, let's time to put our faith in God. ஸோ அதனால நம்ம வந்து விசுவாசத்தை தேவனிடத்துல வைத்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசுறவர்களாக The இருப்போம். Bible says, I can do all things to Christ who strengthens me. நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவின் பலத்தினால எல்லாவற்றையும் நம்மளால செய்ய முடியும் என்று சொல்லப்பட்டிருக்குது. You know, let's put our faith in God. அதனால தேவனிடத்துல நம்ம விசுவாசத்தை வைப்போம். Now today, let's do something new. All the Bethel Assembly Church members speak faith. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வித்தியாசமா செய்வோம். எல்லா பெத்தல் விசுவாசிகளும் விசுவாசத்தை பேசுவோம். You know, even though the numbers is bad, say it's going to get better. நம்பர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல நல்லது நடக்கும், இல்ல இது குறையும் அப்படி என்ற ஒரு விசுவாசத்தை நம்ம அறிக்கையிடுவோம். You know, I'm going to get a good job. நான் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது என்று You know, my அறிக்கையிடுவோம். family is going to be okay. என்னோட குடும்ப வரலாறு நல்லா இருக்க போகுதுன்னு You அறிக்கையிடுவோம். know, everything is going to get better. I will get healed in the name of Jesus. எல்லாமே நல்லதா ஆக போகுது, நான் சுகமடைய போகிறேன் இயேசு நாமத்தில் என்று அறிக்கை செய்வோம். Today I want to challenge you. உங்களுக்கு நான் சவால் விடுகிறேன். Today, this Sunday, speak faith to your family. இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க குடும்பத்துல நீங்க விசுவாசத்தை பேசுங்கள். You know, and we come to the last point. கடைசி அது வருவோம் கருத்து. Let's have a tongue that will praise the Lord. நம்ம தேவனை துதிக்கிற ஒரு நாக்கை உருவாக்குவோம். You know, in Psalms 34 verse 11 it says, I will praise the Lord at all times. I will constantly speak His praises. சங்கீதம் 34 அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது, கர்த்தரை நான் எக்காலமும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. Amen. You know, King David had a lot of high points, a lot of low points in his life. தாவீது வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலையிலும் ஒரு தாழ்ந்த நிலையிலும் இருந்த மனுஷன் அவர். You know, when this verse was written, he was running away from King Saul. நீங்க பாத்தீங்கன்னா சவுலுக்காக பயந்து ஓடின மனுஷனாக இந்த வார்த்தை அதிகாரத்துக்கு முன்பாக பாத்தீங்கன்னா அவர் பயந்து ஓடின ஒரு மனுஷனாக இருந்தார். He had just killed Goliath. கோலியாத் என்ற மனுஷனை அவர் கொலை செய்திருந்தார். You know, by right they should be celebrating him. பாத்தீங்கன்னா அவர் வந்து கொண்டாடப்பட வேண்டும். But he was running away. ஆனாலும் அவர் ஓடி போனார். Can you imagine how King David would have felt? தாவீது எப்படி எந்த சூழ்நிலையில் இருப்பார் என்று யோசித்து பாருங்க. You know, but despite the situation, he said, God, I'm going to praise you. ஆனாலும் இந்த மாதிரி
சூழ்நிலையில் அவர் என்ன செய்தார்னா, நான் வந்து தேவனை துதிப்பேன் என்று அவர் நாக்கின் மூலமா அறிக்கையிட்டார். You know, how many of us can do that? சோ இந்த மாதிரி சூழ்நிலை இப்ப உங்களுக்கு இப்படி இருந்ததா நீங்க எவ்வளவு பேர் இந்த மாதிரி செய்ய முடியும்? You know, how many, some of us has lost our job, some of us has lost our finances dropped. But how many of us can say, God, despite all this situation, I'm going to praise you? இப்ப பாத்தீங்க எவ்வளவு பேர் வந்து ஒரு சில பேருக்கு வேலை இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல பணம் பொருளாதாரம் இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையும் நம்ம வந்து கர்த்தரை துதிக்கிறவர்களாக எவ்வளவு பேர் இருக்க முடியும் என்று யோசிச்சு பாருங்க. You know, some of us do not have food to eat, but you will say, God, even though I don't have any food, I'm still going to praise you because I know you will provide. ஆனாலும் எவ்வளவு பேர் வந்து சாப்பாடு இல்லை, ஆனாலும் கர்த்தரை நான் இன்னும் துதிப்பேன், ஏன்னா தேவன் எனக்கு சார்ந்த ஆகாரத்தை கொண்டு வருவார் என்ற விசுவாசத்தில் இருப்பேன் யோசிச்சு பாருங்க. ஆமென். Amen. So God is seeking, you know, a tongue that praises Him. சோ அதனால தேவன் வந்து அந்த ஒரு துதியின் நாவுகளை கொண்டு வர மனுஷர்களை தேடுகிறார். You know, as we come to a conclusion, ask yourself this following question. ஒரு நம்ம அப்படியாக முடிவுக்கு வரும்போது இந்த கேள்வியை நீ தயவு செய்து உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். Ask them, what have you been saying with your mouth? நீங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை உங்க நாக்கு மூலமா பேசுறீங்க என்று யோசித்து பாருங்க. You know, what have you been using your tongue for? எதுக்காக உங்க நாக்குகளை பயன்படுத்துறீங்க என்று கேட்டுக்கொள்ளுங்க. You know, you need to know that the words you speak will shape your life. நீங்க பாருங்க, நீங்க பேசுற வார்த்தை உங்க வாழ்க்கையை நடைமுறையில ஒரு 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 சாட்சியாகவும் உங்களை வழி நடத்துறதாக இருக்கும். You know, the life that you are experiencing is going to be defined by what you have said in the past. நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை தரம் வந்து நீங்க போன காலத்துல என்ன பேசுனீங்களோ என்னத்தை செய்தீங்களோ அப்படியாக தான் உங்க வாழ்க்கையும் அமையும். You know, if you say, oh, I will amount to nothing, I'm useless, you will be useless. சோ நீங்க வந்து நான் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லை, நான் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைத்து கொண்டு பேசி வாழ்க்கை செய்தீங்கன்னா அதே போலதான் இருப்பீங்க. If you say, I can't do it, என்னால முடியாது. if you say, I'm going to give up, you will give up. நான் விட்டுருவேன், என்னால செய்ய முடியாது அப்படி சொல்லும்போது நீங்க வந்து கட்டாயம் அதை விட்டுருவீங்க, அதை செய்ய முடியாது. Today is time to change our mindset. அதனால நம்மளுடைய சிந்தனைகளை இந்த நாள்ல நம்ம மாற்றுவர்களாக இருப்போம். You know, the Bible says the life and death are in the power of the tongue. இங்க பாத்தீங்கன்னா தேவ வசனம் அப்படியாக சொல்லுது, நம்மளுடைய வார்த்தை வந்து நம்ம சொல்ற விஷயங்கள் நம்ம என்னத்தை சொல்லுகிறோமோ அதுதான் வந்து உயிர் உள்ளதாக இருக்கிறது என்று. You can create and you can destroy. நம்ம வந்து உருவாக்கவும் முடியும், அழித்து போடவும் முடியும். You know, in James chapter 3 verse 6, you know, it says the tongue also is a fire, a whirl of evil among body of parts. It corrupts the whole body, sets the whole course of one's life on fire, and it itself set on fire by hell. ஜேம்ஸ் யாக்கோப் 3வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது, நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உள்ளகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நகர அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. You know, the Bible compares the tongue that you cannot control to hell's fire. That means you can destroy. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாக்க வந்து பார்க்கும்போது நம்ம வந்து அக்னி நரக அக்னின்னு போட்டிருக்கு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துற ஒரு விஷயமாக இருக்கிறது. That is how your tongue can get you into trouble. சோ அப்படிப்பட்ட ஒரு நரக அக்னி எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள கொண்டு போற உங்க நாக்குக்கு அந்த காரியங்கள் வல்லமை உண்டு. But there is another fire ஆனாலும் இன்னொரு அக்னி கூட இருக்கிறது that you can fill your tongue with. ஆனாலும் இன்னொரு அக்னியை கொண்டு நீங்க அந்த நாக்க வந்து நீங்க பயன்படுத்த முடியும். That is the fire of the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் வல்லமை. No, we need to be filled with the Holy Spirit. சோ நம்ம வந்து பரிசுத்த ஆவியில நிரம்பினவராக இருக்க வேண்டும். We need to bring our tongue to the subjection of the Holy Spirit. நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு அடங்கி நம்ம வந்து அந்த நாக்கை நம்ம கொடுக்க வேண்டும். You know, sometimes our tongue, you know, because of our tongue we have destroyed so many lives. பாத்தீங்கன்னா நம்ம நாவுனால எவ்வளவு வாழ்க்கைகளை நம்ம அழித்து போட்டிருப்போம். But today let's use our tongue to create and encourage one another. ஆனாலும் இந்த நாட்கள்ல நம்ம இந்த நாக்கை பயன்படுத்தி ஒருத்தவங்களை உருவாக்குறதுக்கும் நம்ம ஒருத்தவங்களை உற்சாகப்படுத்துறதுக்கும் நம்ம பயன்படுத்துறோம். You know, when you meet your friends, when you meet your believers, always leave with a positive word. God, brother, God is going to bless you. I'm going to pray for you, brother. Everything will be okay. எப்போதும் ஒரு நண்பர் சகோதரர்களோ இல்ல நம்ம விசுவாசிகளை பார்க்கும்போது நீங்க உற்சாகமா பேசி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவங்களுக்காக ஜெபித்து நீங்க அவங்களை உற்சாகப்படுத்துங்க. You know, when another brother tries to gossip about another person,
stop them there and said, brother, let's not talk about them. Let's pray for him. ஒரு இந்த சகோதரர் இன்னொரு சகோதரர் பார்த்து இன்னொரு சகோதரத்துக்கு வந்து வதந்தி பேசும்போதோ பொல்லாத பேசும்போதோ நீங்க வந்து சொல்லி பேச வேண்டாம், அந்த மாதிரி பேச வேண்டாம் சொல்லி நீங்க நல்லதை பேசுங்கள். You know, when someone is speaking discouraging words, stop them. Say, brother, don't say that. It will be okay. Trust the Lord. Put your faith in God. சில பேர் வந்து உங்கள்ட்ட வந்து நம்பிக்கை இல்லாத காரியங்களை குறித்து பேசினால் நீங்க வந்து அவங்கள தயவு செய்து இப்படி பேசாதீங்க, கர்த்தரால முடியாத ஒன்றுமில்ல, அவர் செய்வார் என்ற விசுவாசத்துல நீங்க பேசுங்கள். You know, so today my question to you is, what are you using your tongue for? சோ அதனால இந்த நாள்ல நான் உங்களுக்கு மறுபடியும் இந்த கேள்வி கேட்கிறேன், நீங்க உங்க நாக்கு எதுக்கு பயன்படுத்துறீங்க என்று யோசித்து பாருங்கள். You know, use your tongue to speak the truth. நீங்க வந்து உங்க நாக்க வந்து போய் உண்மையை பேசுறதுக்கு நீங்க பயன்படுத்துங்கள். You know, use your tongue to speak words of encouragement to one another. தேவனுடைய வார்த்தையை கொண்டு நீங்க ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துறதுக்காக நாக்க பயன்படுத்துங்கள். Use your tongue to speak faith. விசுவாசத்தைக்காக நீங்க பயன்படுத்தி விசுவாசத்துக்காக நீங்க அந்த விசுவாசத்தை கொண்டு நாக்கை பயன்படுத்துங்க. Use your tongue to tell people about Christ. நீங்க வந்து நாக்கை பயன்படுத்தி தேவனுடைய சாட்சியை நீங்க சொல்லுங்க. You know, and use your tongue to be silent sometimes. சில நேரத்துல நாக்கு பயன்படுத்தும் போது நீங்க அமைதியா இருப்பது நல்லது. Amen. 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 So today, you know, pray that your tongue will be filled with the Holy Spirit, because only the Holy Spirit can guide us to say what we are supposed to say and stop us from saying what we are not supposed to say. So இந்த நாள்ல வந்து நம்ம அப்படியாக வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துறோம். எதை பேசணும், எதை சொல்லக்கூடாது, எல்லாத்துக்கும் அவர் வந்து நமக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுப்போம். You know, in Acts chapter 2, the early church was started after the believers apostle tongues were filled with the fire of the Holy Spirit. நீங்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அந்நிய பாஷையில அவங்க வாயில நிரந்து பேசும்போது அதுதான் ஆதி சபையாக அப்படியாக உருவாக்கப்பட்டது. You know, that brought a transformation to their lives. அதுதான் அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்குனுச்சு. You know, you want your life to be transformed. உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வர வேண்டும் நினைக்கிறீங்களா? You need the tongues of fire. சோ அதனால அந்த அக்கினி நிறைந்த ஒரு நாவாக நீங்க மாற வேண்டும். With the tongues of fire you will testify about the goodness of God. சோ அப்படியே அக்கினி நிறைந்த நாவாக இருக்கும்போது நீங்க தேவனுக்கு சாட்சியாகவும் இருப்பீங்க, சாட்சி சொல்றவங்களாக இருப்பீங்க. Let's close our eyes. I'm going to pray for you. அப்படியே நம்ம கண்களை மூடுவோம். இந்த வேளையில நான் உங்களுக்காக ஜெபம் செய்ய போகிறேன். You know, if you've not been filled with the Holy Spirit, today is the day. இந்த நாள்ல நீங்க ஆவியானவர் அப்படியாக நிரம்பாம இருந்தீங்கன்னா இந்த நாள்ல நீங்க அப்படியாக நீங்க ஜெபம் செய்யுங்க. If you are not filled with the Holy Spirit, you are missing out. நீங்க வந்து ஆவியில நிரம்பாம இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்க எழுந்து போனது போல இருக்கும். You're missing out on a life that God has planned for us. சோ நம்மளுக்காக தேவன் அதை வைத்திருக்கிற திட்டமிட்ட அந்த வாழ்க்கையை நம்ம எழுந்துருவோம். Thank you Jesus. Hallelujah. Shukarabari andaraba shikriya andarabari andaraba. Thank you alaraba shiriya andaraba. Ora baba baba shandaraba shandarabari andaraba. Oh, ask God to fill you. Put your right hand over your heads. அப்படியாக உங்க வலது கைகளை எடுத்து தலை மேலே வைத்து தேவனிடத்துல ஒரு நிரப்பும்படிக்காக நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. Ask God to touch your tongue. உங்களுடைய நாக்கை இந்த நாள்ல தேவன் தொடும்படிக்காக தேவனிடத்துல கேட்போம். Fill it with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால அப்படியாக நிரம்பும்படிக்கு கேட்போம். Once you fill with the Holy Spirit, there will be a transformation. உங்க வாழ்க்கையில அப்படியாக நீங்க ஆவியானவர் அப்படி உங்க லைஃப்ல நிரம்பும்போது உங்களுடைய லைஃப் வாழ்க்கை வந்து மாறும். Amen. Amen. I'm going to pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Thank you Jesus for this day. இந்த நாளுக்காக நன்றி இயேசுவே. Oh Father God, we commit our tongues to you Lord today. அப்பா பிதாவே இந்த நாளுக்காக இந்த வார்த்தைக்காக நன்றி. Oh Father, we pray that you will fill our tongues with the fire of the Holy Spirit. இந்த நாள்ல ராஜாவே எங்களுடைய நாக்குகள் பரிசுத்த ஆவியான அக்கினியால நிரப்பப்படுவதாக. Oh, may our tongues bring glory to your name. எங்களுடைய நாக்குகள் ஒவ்வொன்றும் உம்முடைய மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். May our tongues testify of your goodness. உம்முடைய சாட்சியை சொல்றதாக எங்க நாக்குகள் உருவாக்கப்படும். May our tongues speak words of encouragement to our brothers and sisters. எங்களுடைய நாக்கு ஒவ்வொரு சகோதரிகளை உற்சாகப்படுத்துறவர்கள் பேசுறதாக இருக்க வேண்டும். God, we want to bring glory to your name. உம்முடைய நாம மகிமைக்காக நாங்க இருக்க வேண்டும் தகப்பனே. If we have been far away from you, if we have been not using our tongues to glorify your name, forgive us Lord. உம்மை விட்டு தூரம் சென்றிருந்தா எங்களுடைய நாக்கு உமக்கென்று நாம மகிமைக்காக படுத்தவில்லை என்றால் எங்களை மன்னித்து விடுங்க தகப்பனே. Forgive us our sins. எங்களுடைய பாவங்களை இந்த வேளையில மன்னிக்கும்படி கேட்கிறோம் We ராஜா. want to bring glory to your name Lord. உம்முடைய நாம மகிமைக்காக நாங்க
இருக்க வேண்டும் தகப்பனே. Father, we put our hope, our trust in you, Lord. எங்களோட நம்பிக்கை எங்க அஸ்திவாரத்தை உங்க மேல வைக்கிறோம் ராஜாவே. We thank you and we praise you. நாங்க நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. In Jesus' name we pray. இயேசு நாமத்திலே வேண்டுகிறோம். ஆமென். Amen. 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 God bless you. I hope you've been encouraged by this message. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த செய்தி உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Let's continue to encourage one another. ஒவ்வொருவருக்குள்ள நீங்க உற்சாகப்படுத்துவர்களாக இருங்கள். Amen. ஆமென்.